வணக்கம். யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புத்தம் புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க பார்க்கலாம். டிப் நம்பர் 1. இப்போ நம்ம வளையல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்ட வளையல் வந்து கழட்ட முடியாம ரொம்ப டைட்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது போல ஒரு கவர் வந்து கையில சுத்தி விட்டுக்கோங்க. இந்த வளையலுக்குள்ள இந்த கவரை வந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்படாம ரொம்ப சுலபமா கழட்டிடலாம். வலிக்கவும் வலிக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப் தான். இதுக்காக நகைக்கடைக்கு போயிட்டு அந்த வளையலை வெட்டணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. இப்போ இப்படியே இந்த கேரி பேக்கை பிடிச்சி இப்படி உருவுனீங்க அப்படின்னா அழகா வந்துடும். பாருங்க எவ்வளவு சுலபமா வந்துருச்சு. அதே போல போடையிலையும் இந்த கேரி பேக்கை ஃபர்ஸ்ட் கைக்குள்ள விட்டுக்கோங்க. கைக்குள்ள விட்டுட்டு அப்படியே இந்த வளையல வந்து மேலே ஏத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வலிக்காது. ரொம்ப சுலபமா போட்டலாம். இந்த டிப்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 2. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் ஏற்றுவோம் இல்லைங்களா பூஜை ரூம்ல சாமிக்காக. அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி உங்களுக்கு நின்று எரியணும், அது இல்லாமல் நல்ல வாசனையா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை லைட்டா தண்ணியில வந்து நனைச்சுக்கோங்க. லைட்டா, அதாவது உள்ள ஃபுல்லா போட்டு முக்கிடக்கூடாது. லைட்டா இப்படியும் இப்படியும் லைட்டா டிப் பண்ணிட்டு எடுத்துருங்க. டக்குன்னு பிடிக்கணும் அப்படின்னா மேல வந்து லைட்டா சூடம் வந்து தூள் பண்ணி போட்டுக்கோங்க. அப்பதான் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து உங்களுக்கு டக்குன்னு பிடிக்கும். இது போல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல வாசனை கிடைக்கும். அது இல்லாம அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் நின்று எரியும். இதே போல ஊதுபத்தியையும் இதே முறையில வந்து லைட்டா டிப் பண்ணிட்டு நீங்க வந்து பொறுத்துனா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 3. இப்போ நம்ம ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் தான் ரெடி பண்ண போறோம். ஹோம்மேட் ரூம் ஃப்ரெஷ்னர். இது போல ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்கானிக் ரிலேட்டடா இருக்கும். இப்போ இதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமா பட்டையும் 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நல்லா தூளா தட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பீஸ் லெமன் தோல் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஈஸியா ஹோம்மேட் ஃப்ரெஷ்னர் வந்து ரெடி ஆயிருச்சு, ரூம் ஃப்ரெஷ்னர். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வருது இல்லைங்களா, இந்த டைம்ல கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ், லெமன் எசன்ஸ் எது வேணுமாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான். ஆரஞ்சு எசன்ஸ், நிறைய எசன்ஸ் வந்து கடைகளில் கிடைக்குது. இது வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல மாத்திக்கோங்க. இல்ல நார்மல் வாட்டர் பாட்டில்ல கூட நீங்க ஆட் பண்ணிட்டு இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது போல ஸ்கிரீன்லாம் ரொம்ப நாள் வந்து துவைக்க மாட்டோம் இல்லைங்களா, அப்ப ஸ்மெல் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா இது போல நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். நெக்ஸ்ட் பெட்ஷீட், பில்லோ கவர் எல்லாத்துக்குமே இது போல ஸ்ப்ரெட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சோஃபா கவர், இது போல எல்லா இதுக்குமே இது போல நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அப்பப்ப. இதுல வந்து நல்லா ஆர்கானிக் ஸ்மெல் இருக்கும். அதாவது இந்த பட்டை, லெமன் எல்லாமே போடுறோம் இல்லைங்களா, அதனால நேச்சுரலா ஆர்கானிக் ஸ்மெல் தான் உங்களுக்கு வரும். எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணாம ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புத்தம் புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.